வரவேற்பது உங்கள் ட்ரெண்டி ஹோம் மேக்கர். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியா சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் தாங்க பண்ண போறோம், பனீர் பாப்கார்ன்ஸ். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 2 டீஸ்பூன் மைதா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதுல கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி கிரஷ் பண்ணி சேர்க்கிறேன். இது சேர்க்கறனால ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பரா இருக்கும். தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சிருங்க. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணா பேட்டர் ரெடி. 250 கிராம் பன்னீரை நல்லா கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேட்டர்ல நல்லா டிப் பண்ணிட்டு அதை எடுத்து பிரெட் கிரம்ஸ் கோட் பண்ண போறோம். ஒன்னா பிரெட் கிரம்ஸ் கோட் பண்ணிட்டு அதை எடுத்து ஒரு தனி பிளேட்ல எடுத்து வச்சிருங்க. எல்லாத்தையும் பிரெட் கிரம்ஸ் கோட் பண்ணியாச்சு. இப்போ இதை 15 மினிட்ஸ் ஃப்ரீசர்ல வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரீஸ் பண்றதுனால இந்த கோட்டிங் பிரியாம இருக்கும். ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப க்ரௌட் பண்ண வேண்டாம். க்ரௌட் பண்ணீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல பொரிச்சாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திடலாம். இது வெளியில நல்லா மொறுமொறுன்னு, உள்ள நல்லா மிருதுவா இருக்கும். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குல்ல. இதை நீங்க கெச்சப்போட அப்படி இல்லைன்னா மயோனைஸோட சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இதே மாதிரி பனீர் பாப்கார்ன்ஸ் உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ட்ரெண்டி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.